நம்ம நாள்தோறும் செயற்கை நுண்ணறிவியல் பற்றி ஊடகங்கள் மூலமாக தெரிஞ்சுட்டு தான் இருக்கோம். இதை பற்றி நம்ம ஹாலிவுட், கோலிவுட்னு எல்லா இடத்துலையும் கேட்குறோம். அப்படி என்னதான் இந்த செயற்கை நுண்ணறிவியல், இதனால என்ன விளைவுகள் நம்ம சமூகத்தில் இருக்கும், இதெல்லாம் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க. இந்த தொற்று நோய் இருக்கும் சூழ்நிலையில் எல்லா நிறுவனங்களும் தங்களது துறையில் தங்களது இடத்தை தக்க வைக்க பெரும் பாடுபட்டு வருகின்றார்கள். தற்போது உள்ள சூழ்நிலையில் அவர்களது இலக்கை அடைய செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி அவர்களது தொழில் மாதிரியை மாற்றுவதன் மூலம் அதை எளிதில் அடையலாம். செயற்கை நுண்ணறிவுக்கு மாறுவதற்கு முன்பு அவர்களுடைய பணியாளர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் இந்த சமூகத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதவாறு மாற்றுவது அவசியமாகும். இவ்வாறு செய்வதன் மூலம் எந்தவித எதிர்பாராத தாக்கமும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்யலாம். அடுத்த 3 வருடங்களில் செயற்கை நுண்ணறிவு சம்பந்தப்பட்டு சுமார் 20 மில்லியன் வேலை வாய்ப்புகள் கிடைக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. எல்லா துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு மிகச்சிறந்து செயல்படுவதனால்தான் இவ்வாறான 20 மில்லியன் போன்ற இமாலய இலக்குகள் சாத்தியமாகிறது. நோய் கண்டறிதல், மனநிலை ஆலோசனை, வானவில் முன்னறிவிப்பு, பயிர் கணிப்புகள், போக்குவரத்து திட்டமிடல், பேரிடர் மேலாண்மை போன்ற எல்லா துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு பெரும் பங்காற்றுகிறது. செயற்கை நுண்ணறிவு இல்லாத துறை இல்லை என்பதே சத்தியம். குறிப்பாக வளர்ந்து வரும் நாடுகளில் ஏழை எளியோர் செய்யக்கூடிய அடிமட்ட தொழில்கள், சுழற்சியாக செய்யக்கூடிய தொழில்கள் மற்றும் அபாயகரமான தொழில்கள் உள்ள வேலை வாய்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு அவர்களிடம் பறித்துக் கொள்கிறது. சமீபத்தில் கிடைத்த UN அறிக்கையின்படி இந்தியாவை போன்று வளர்ந்து வரும் நாடுகளில் தொழில்துறை, ரோபோட்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியின் மூலம் 2 விழுக்காடு அளவு வேலைவாய்ப்புகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது தொழிற்சாலைகள் பாதிக்கு பாதி தானியங்கியாக இருக்கிறது. இந்த நிலை அடுத்த 5 ஆண்டுகளில் முழுமையாக தானே இயங்கும் தொழிற்சாலைகளாக மாறிவிடும். இதில் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் இயந்திரங்கள் செய்துவிட்டால் மக்களுக்கு என்ன மிஞ்சும்? இதுவே மக்களுக்கிடையே பெரும் அச்சமாக பரவி வருகிறது. நிபுணர்கள் கருத்தின்படி இயந்திரங்களை உருவாக்குவது, மேல்பார்வையிடுவது, பராமரிப்பது போன்ற வேலைகளை மனிதர்கள் செய்யலாம் என்கிறார்கள். ஆனால் இது எந்த அளவிற்கு நடைமுறைக்கு சாத்தியமாகும் என்பதே கேள்வி. மனிதன் அறிவு மற்றும் தன்னறிவு பெற்ற மனிதன் படைத்த இயந்திரங்களுக்கும் இடையே போட்டி தொடங்கியிருப்பதை இதன் மூலம் நாம் அறியலாம். செயற்கை நுண்ணறிவினால் உருவாகும் தீமைகள் என்னவென்று பார்க்கலாம். நம் நாட்டில் பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது. இதற்கு ஏற்றவாறு கல்வி முறையில் ஒரு மாற்றம் தேவை. வேலை செய்யும் முறை கூட இதோடு மாறும். இதனால் கொள்கை வகுப்பாளர்களுக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடும். நம் இந்தியாவில் இருக்கும் பல வாணிகங்கள் அவர்களிடம் இருக்கும் தகவல்களை வெளியே சேமிக்க தயங்குகின்றனர். அதற்கு காரணம், அத்தகவலை சேமிக்கும் சேவகங்கள் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இல்லை. தேவைப்படும் உள்கட்டமைப்பு இல்லாத காரணத்தால் அரசாங்கம் யோசிக்கும் சில முக்கியமான திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வருவதில்லை. இந்தியாவில் ஒரு பலமான உள்கட்டமைப்பு இருந்தால் மட்டுமே செயற்கை தொழில்நுட்பம் வளர உதவிகரமாக இருக்கும். அடுத்ததாக, செயற்கை நுண்ணறிவினால் வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வரும். வேலை வாய்ப்புகள் குறையும் பொழுது அரசாங்கத்தின் வருமானமும் குறையும். அரசாங்கம் நிதி அழைப்பதற்காக வேற வழி கண்டுபிடிக்கும் சூழல் ஏற்படும். செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆட்டோமேஷனால வரக்கூடும் யதார்த்தத்தை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவரை வறுமை நிலை உயர்ந்து கொண்டேதான் இருக்கும். இந்தியா மாதிரி வளர்ந்து வரும் நாட்டில் கூறப்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளும் உண்மையாகும். ஆட்டோமேஷன், செயற்கை நுண்ணறிவினால் எல்லா துறைகளும் பாதிக்கப்படும். ப்ளூ காலர் தொழில் மட்டுமின்றி ஒயிட் காலர் தொழிலாளர்களுக்கும் பிரச்சனைதான். யதார்த்தமாக எல்லோருக்கும் வரும் கேள்வி, மனிதன் செய்யும் எல்லா வேலைகளையும் இயந்திரங்கள் செய்ய ஆரம்பித்தால் தொழிலாளர்களுக்கு செய்ய என்ன வேலை இருக்கும்? இதற்கு பதில், என்னதான் செயற்கை நுண்ணறிவு வந்தாலும்
அதனால் மனிதர்களுடன் போட்டி போட இயலாது. இப்பொழுது எவ்வாறு நுண்ணிரவு செயல்படுகிறது என்று பார்க்கலாம். நாம் ஒரு கார் அடிக்கடி ஓட்டும் பொழுது எப்பொழுது நிறுத்த வேண்டும், வேகம் செலுத்த வேண்டும் என்பது முயற்சியால் கற்றுக்கொள்வோம். இதுவே ஒரு இயந்திரம் செய்தால் நாம் அறிவுறுத்தலுக்கு ஏற்றவாறு இயங்கும். இதுவே நுண்ணிரவு செயல்பட ஆரம்பித்தால் மனிதன் எடுக்கும் முடிவுகளை அதுவே எடுத்து செயல்படும். அதனால் எல்லாவற்றையும் நுண்ணிறைவாக நினைத்தால் மனிதர்களிடம் இருக்கும் கட்டுப்பாடு இருக்காது. முக்கிய முடிவுகளை அதுவே எடுத்துக்கொள்ளும். இது மனித இனத்தின் முடிவாக மாறிவிடும் என்று நிறைய நிபுணர்கள் சொல்கிறார்கள். வணக்கம். செயற்கை நுண்ணறிவால் வரும் பிரச்சனைகளின் தீர்வுகளை நாம் இப்போது காண்போம். முதலில் கல்வி. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவனுக்கு மாடல்ல மற்ற எவை. இதை தற்கால நிகழ்வுக்கு ஏற்றவாறு ஒப்பிட்டு பார்த்தால் இது அர்த்தமளிக்காது. இதைத்தான் யுவல் நோவா ஹராரி தனது 21 Lessons from the 21st Century என்ற புக்கில் குறிப்பிட்டுள்ளார். நாம் சிறிய இடைவெளியில் புது புது கல்வி திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறார். ஆகையால் கொள்கை வகுப்பாளர்கள் அடிக்கடி கல்வி சார்ந்த கொள்கைகளை மாற்ற வேண்டும். இரண்டாவது, உலகளாவிய அடிப்படை வருமானம். உலகளாவிய அடிப்படை வருமானம் ஒரு முக்கியமான தீர்வாகும். 2050ஆம் ஆண்டு ஒரு பயனில்லாத கூட்டம் உருவாகும் என்று கூறுகிறார் யுவால். ஆகையால் அனைத்து நாடுகளும் மக்களை காப்பாற்ற உலகளாவிய அடிப்படை வருமானத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். உலகளாவிய அடிப்படை வருமானத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதில் நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் தகுந்தாரோடு ஆலோசித்து இதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அடுத்தது, பொது முதலீடு. அரசாங்கம் பொது முதலீட்டை அதிகரிக்க வேண்டும். மேலும் ஆன்லைன் தளங்களை பயன்படுத்தி அனைவருக்கும் வேலையின்மையில் இருந்து காப்பாற்ற வேண்டும். வேகமாக வளர்ந்து வரும் இந்த தொழில்நுட்பங்களின் உற்பத்தி திறன் பலன்களை நாம் கைப்பற்றினாலும் அபாயங்களுக்கு எதிராக நாம் தீவிரமாக பாதுகாத்து ஏதேனும் ஆபத்துகளை தவிர்க்க வேண்டும். திறவு பாதுகாப்பு, தனியுரிமை, தீங்குளிக்கும் பயன்பாடு மற்றும் சார்புடைய சாத்தியமான சிக்கல்கள், கொள்கை வகுப்பாளர்கள், தொழில்நுட்பம் மற்றும் பிற நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களின் தீர்வுக்கான பயனுள்ள வழிகளை கண்டறிய வேண்டிய சிக்கல்கள் உள்ளிட்டவற்றை எப்பொழுதும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.